ஷார்ட் ஃபிலிம் இனாகிரேஷனுக்கு ஆங்கிலேயர் கூப்பிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப ஷார்ட்டான டேரக்டர் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி முதல் முயற்சி, புதிய முயற்சி எங்கே இருந்தாலும் நல்லா கலந்துக்கிறது தான் நம்மளே ஃப்ரெஷ் பண்ணியிருக்கு. இப்போ அது எதுவும் பேர் என்னன்னா சுத்து அப்புறம் ராஜி இல்லை வீட்டில் ராஜி கொடுப்பாங்க, சுத்து பேர் அவங்க 2 பேர் வச்சுக்கலாம் தப்பு இல்லை. கிருஷ்ணமூர்த்தி 2 பேரை தான் வச்சுக்கிறாரு. ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைட்டிலே சொல்லிட்டாரு ரவுண்ட் மாதிரி இருக்கும்போது அவங்க ஏன் ரொம்ப நேரமாக போகுது. ஃபீல் கொடுத்தாரு. என்னன்னா சஸ்பென்ஸ் ஒரு லேக் கமர்ஷியல் ஃபிலிம்ல லேகாக கட் பண்ணுவோம். அதே இந்த மாதிரி படத்துக்கு சஸ்டைன் எவ்வளோ நேரம் இருக்கோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு போகிறதுல தெளிவாக இருக்கும். இது இந்த சினிமாவில் போய் கேட்போம், நீங்கள் சினிமா பார்க்கணும் என்ன பண்ணுவீங்க? சினிமா கேஸ் தெரிவிச்சுப்பேன். அதுதான் இலக்காக இருந்தாலும் தவிர இந்த மாதிரி ஒரு காலம் இல்லை. முன்னாடி தான் ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் எப்படி பண்ணுவாங்க, இந்த படம் பாருங்க, ஒரு பேய் படம்னு ஒரு ஆரம்பிச்சேன். ரொம்ப பிடிச்சிருந்தா டேரக்டர் அது ஃபர்ஸ்ட்டு அந்த ஆயில் போட்டு தொடங்கும் போது அந்த துப்பட்டா பிடிக்கும் போது அது ஒயிட் வச்சது. அது ஒயிட் எடுத்து தான் தொடச்சாரு. அது அழுக்காவதுன்றதுக்கும் இருக்கு. அங்கே இருந்து அந்த பேய் டோல் கொடுக்குறாரு. அவருக்கு தான் தெரியுது என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒரு சஸ்பென்ஸாக கொடுத்து போவாங்க. அது லவ் மாண்டேஜ்லேருந்து சரி சஸ்பென்ஸாக இருந்தது. சந்தோஷமாக பேசுறது, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. எனக்கு நல்ல கான்செப்ட் கூட முதல்ல வாட் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் போகிற மேட்டர் கூட வச்சு இன்னும் 2 மணி நேரமா அப்படின்னு ஒரு லாஜிக்காக சொல்லியிருந்த திரைக்கதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டது தான் இருக்கும். இப்படி கூட நடக்குமா? நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க, எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு நீங்க சினிமாவில் போகணும். இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னா போச்சு. அவங்களுக்கு நீங்க அங்கீகப்படணும். கேள்விப்பட்டதாக இருக்கணும், நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதான் ஃபேண்டசி படுத்துக்க தேவை. நீங்க முதல்ல சொல்றது ரொம்ப நினைச்சுன்னா நான் சினிமாவுக்கு டைரக்ஷன் ட்ரை பண்றேன், அதுக்கு தான் முயற்சி. ஓப்பனா சொல்றேன், இல்லை தாட் அது இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஹாரர் கேட்டகரி செலக்ட் பண்ணுது. ஃபேமிலி சைல்டு லைஃப்ல அந்த மாதிரி கேட்டகரிலாம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, அவார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா எடுக்கிற முயற்சியை எதை எடுத்தோம் போய் தொடர்ந்து அப்புறம் போக ட்ராவல் பண்ணுது. எங்கேயா இருக்கும் ஒரு வழி. இது கூட நிறைய படம் வருது. ஷார்ட் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு சொந்தக்காரங்க போட்டு இது நிறைய ஃபெஸ்டிவல்ஸ். எடிட்டிங்ல ரஷ் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததை பார்க்குறீங்களா? ஃபுல்லா அவன் என்ன ஏது கண்ணு மூக்கு எச்சம் கண்ணு வரைக்கும் எல்லாம் தெரியும். அதே நீங்கள் டீ சாப்பிட்டு காப்பி கொடுத்தது கொஞ்சம் செகண்ட் கம்மியாக 24 ஃப்ரேம் போயிடுச்சு. இந்த 22 ஃப்ரேம் போயிடுச்சு. டிஜிட்டல் 25 ஃப்ரேம். இந்த கேப் உள்ள ஏதோ ஒரு சின்ன ஃபீல் கிடைச்சிருக்கும். அது உள்ள பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ அந்த ஷாட் அங்கே போடுவீங்க. நம்மளால எடிட்டரும் டைரக்டர் தான் வீட்டுக்கு கூட வேலை பார்ப்போம். வீட்டுக்கு போயிட்டு கூட அங்கே போட்டு முன்னாடி எதை போட்டது மைண்ட் ரீடிங். ஆனால் பார்க்கும் போதே குரு ஷாப்புங்க இது ஷாட் பார்த்து வச்சுறேன் உங்களுக்கு எதை பதிவு பண்ணிங்க. அதனால முழுங்க நீங்கள் எடிட் பண்ணும்போது கூட ஏன் அந்த கேரக்டரை நீங்கள் ஆயிடும். இதை எப்படி பண்ணுவாங்க அது அப்போதான் கரெக்டாக வரும். மார்க் கட்டுனா கட்டு வெட்டு அது சினிமா இருக்குது. அது எல்லாம் பண்ணுவாங்க. அது வேணும் அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம்
ஹீரோவும் டைரக்டரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும், புத்தகம் நாட்டி மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தா தான் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னு அவர் போயிட்டு நான் என்ன ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறேன், அது வராது. அதுக்காக வந்து கேமராமேனாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஃப்ரெண்டை கேமராமேனாக இருக்குது, அது பிரச்சனை. அவங்க பிரச்சனை வந்துடும். இப்போ பறந்து விரிந்துருக்கு சினிமா. செலவு ஊரில் ரெக்கார்டிங் தேட்டர்லாம் பார்த்து இங்கே வந்து பெரிய ரெக்கார்டிங் தேட்டர் இந்த சைஸ். முன்னாடி 50 பேர் 50 வாசி 50 வாசி எல்லாம் வந்து நாதஸ்வரம் வந்து தனியாக டவுன் காட்சி தனியாக வச்சு நாதஸ்வரம் நிமிந்து நேரம் கண்ணாடி எழுதி இங்கே ஒரு இப்போ அப்படியே ஆயிடுச்சு சினிமா. அதை குறை சொல்லணும், அது கூட நம்ம போயிடும். நாங்களாம் வந்து அந்த காலத்துல என்ன ஆரம்பிச்சிட்டாரு பிளாக் அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க சினிமா இந்த ரூமுக்குள்ள படம் எடுக்கலாம். ஷூட்டிங், எடிட்டிங், டப்பிங் எல்லாமே பண்ணும். அந்த காலம் வந்துடும். ஐபேட் இல்லாம என்னால வேலை செய்ய முடியாது. அப்படி அது கூட வாங்கிட்டேன். ஐபேட் எப்படி பண்ணுவோம் அப்படின்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள வந்துடும். ஐபேட் ரேட்டிங்ல வச்சுட்டு எடிட் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் வர காலம் கண்டிப்பா வந்துடும். இப்போ சமீபத்தில் என்னன்னா நீங்க வந்து சைட்ல தான் ஷூட் பண்ணிக்கிறீங்க. எது க்ளோஸு, எது சைஷனு, எது ட்ரானி, எது ஜூம், இது ஒரு கிராஃப்ட் சினிமா இருக்கு. இந்த ஷாட் இவ்வளோ அளவில் வந்து இது வைக்கலாம். இங்கிருந்து டக் டக் தெரிக்கும் ஜம்ப் ஷாட் தெரியும், ஜம்ப் ஆகுது. ஜம்ப் கட்டு நேரம் தான் ஜம்ப் ஆகுது, ஏன்னா ஜம்ப் கட்டு. அப்புறம் அந்த ஷாட்டுக்கு ஒரு கண்ணு தெரிக்கிற மாதிரி இருந்தா அதான் கட்டுறாங்க. அது நம்ம இங்க பேசக்கூடாது. நானே இப்படி வாங்கிட்டு தான் வரவே தவிர ஒன்றும் இல்லை. ஜூம் பண்ணுறோம், இப்போ அங்கே இருக்கிற ஜூம் பண்ண அவர் அவ்வளோ ஃபுல் ஃபிகர் அந்த மாதிரி க்ளோஸ் வந்து அவருக்கு ஒரு ஃபிகர் வருது. அதே அவர் நிற்கும் போது இங்கே சாரி போடுறேன், சாரி வச்சு ஒயிட்டில் ஃபுல்லாக அந்த இங்கேருந்து அவர் போயிட்டு அவருக்கு ஒரு டைட் வருது. புரிஞ்சு ஜூம் பண்ண இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது கற்றுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஜூம் பண்ணா ஆப்ஜெக்ட் கிட்ட வருது, ரேலி போட்டா ஆடியன்ஸ் கிட்ட போறாங்க. இதுதான் தியரி. பல ஆயிரம் புள்ளிகள் உள்ளதுதான் சென்னை பிலிம், பல ஆயிரம் கோடுகள் உள்ளதுதான் டிஜிட்டல் டேப். நீங்க வீடியோ எடுத்து கோடு கோடா போகும். தேட்டரில் படம் பார்க்கும்போது மழை பெய்யாம இருக்கும், நாளாகும். இது இந்த கோடுகள் வந்து 1250 கோடு தான் VHS. அது வந்து பீட் ஆகும்போது 5000 நிறைய ஷார்ப் வரும், ஷார்ப் வரும். அதனால அதுல இருந்து கன்வெர்ட் பண்றது இதுக்காகவும் இருக்குது. இப்போ டிஜிட்டல்ல ஷூட் பண்ணி பார்த்தா டிஜிட்டலா ஃபில்மா தெரியாது. சாதாரண மக்கள் கூட டிஐ பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி டிஐ இன்னும் டிஐ ஏன்னா வீட்டுக்குள்ள டிவி கிரேடு தான் ரெண்டு கரெக்ட் பண்ணுவான். இப்போ நம்ம வீட்டு அம்சங்கள்லாம் கரெக்ட் பண்றாங்க. கலர் கரெக்ஷனுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் எல்லா விஷயத்தையும் வந்துட்டாங்க. பாஸ்வேர்ட் பண்றாங்க, எடிட் வேற ஃப்ரீஸ் பண்றாங்க. இது பண்ணி பசங்க அதே மாதிரி ஆடியன்ஸ் இல்லை. படம் பார்க்கணும் எல்லாமே ரிப்போர்ட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2000 அடிச்சிடலாம். ஓகே இது சொல்லிட்டாமா ஏன் படம் பாருங்க முதல்ல ஃபீல் பண்ணுவேன். என்ன அப்பா நான் யாரு, என்ன எனக்கு என்ன நீ காட்டுற கமெண்ட் பயமா இருக்கு. இந்த காலத்துல சினிமாக்குள்ள வளர்க்கணும் சந்தோஷமா இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும். என்னை வந்து கேட்டாங்க ஆன்பாவம் பண்ணி 225 கிராம் போச்சு. அது கோபால படம் வந்து 85 நாள் போச்சு. கோபால படம் 85 நாள் தான் நல்ல படம். அது வெற்றியா இது வெற்றியா? கோபால படம் தான் வெற்றி. இன்னைக்கு தூர்தர்ஷன் ஒன்றுதாச்சு. நான் இன்னைக்கு எவ்வளோ சேனல்ஸ் வீட்டில் தட்டினா எம்ஜிஆர் வராது, தட்டினா அமிதாப் பச்சன் வராது, ஜாக்கி சான் வராது, எல்லாரும் வராங்க. இவங்க விட்டுட்டு தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் வராங்க. இந்த படம்னா இது மாதிரி முயற்சியில எனக்கு முதல்ல இருந்து வச்சுக்கேன் அப்படி எடுத்துருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம். என்ன கம்ஃபர்ட் ஒரு 10,000 15,000 செலவு பண்ணி நீ படம் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரிஸ்க் இல்லாது. அப்புறம் 10,000 ரூபாய்க்கு படம் எடுக்கிறது மட்டும் நீ செலவு 10 கோடி எடுக்க போறதுக்கு ஒரு இதுவே சுமாரா இருக்குன்னா அப்புறம் அதே எப்படி எடுப்பாங்க. அதனால நீ பெரிய படம் எடுக்கிறதுக்கு போது இந்த படம் காட்டும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து மேக்கிங்காக காட்டுறது 50%. உங்க தாட் என்ன, நீங்க சொல்ல வந்துருக்குது என்ன உற்சாகம் மாட்டுறது பையன்
ஆடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குமே தவிர, அதனால நான் உங்களுக்கு 2 படத்தையுமே டைட்டில் முதல்ல சொல்லியிருக்கேன். கதையை காதல் பிசாசுன்னு சொல்லும்போது நானே கூட ஒரு ரொம்ப லாங் பண்ணி சஸ்டைன் பண்ணி கொடுப்போம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து டைட்டில் கிரியேட் பண்ணி பிசாசோ வெயிட் போடாது அப்படின்னு முடிச்சுட்டு 2வது படம் டைட்டில் போட்டோன்னு எவ்வளோ பண்ணலான்ட்டீங்க. அது கம்பேரிசன் பண்ணி காக்கக்கூடாது. இது 2வது படம் டாக்குமெண்ட்ரி தான். வரதுல யார் படம் எடுத்தாலும் கூடுங்க. பார்ப்போம். சந்தோஷமா